அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. கூட்டணிகள் ஏறத்தாழ எல்லா கட்சிகளும் முடித்து விட்டதாகத்தான் தெரிகிறது. அதிமுக தரப்பில் விஜய் வருவாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இது ஒரு புறம் இருக்க, திமுக, அதிமுக இரண்டு தரப்பிலும் வேட்பாளர் தேர்வை நோக்கி கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார்கள். டெல்டாவை பொறுத்தவரை எப்பொழுதுமே பழமையை விரும்புகிற பகுதி, புதுமைகள் இங்கே செல்லாது என்ற பேச்சுக்கு அப்பால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த 22 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக தமிழகம் முழுவதும் 11 புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியது. யாரும் எதிர்பாராத முகங்களாக அவர்கள் இருந்தார்கள். அதை டெல்டாவிலும் செய்து காட்டினார்கள். தஞ்சாவூரில் ஒரு புதிய முகத்தை இறக்கி வெற்றி பெற செய்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது என்று சர்வேக்கள் சொல்கின்றன. முதல்வருக்கு யார் உகந்த வேட்பாளர் என்கிற போது திமுக தலைவருக்கு அதிக ஆதரவு இருப்பதாகவும், ஆனால் நிர்வாகிகள் வேட்பாளர்கள் என்ற நிலை வருகிற போது அது குறித்த உறுதியான தகவல்கள் குறைவாக இருப்பதாகவும் தகவல்கள் பரவுவதால் திமுகவும் புதிய வேட்பாளர்களை சர்வேக்களின் அடிப்படையில் தான் நிறுத்த வேண்டும் என்ற நிலையை நோக்கி செல்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த தகவல் பரவ தொடங்கிய காலத்திலே தான் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. திமுகவிலே விருப்ப மனு பெறப்பட்டது. பிறகு வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இரண்டிலுமே அதிக அளவிலே இளைஞர்கள், புதியவர்கள் வழக்கத்திற்கு மாறாக கலந்து கொண்டார்கள். இது அந்த தலைமை கேட்டிருக்கிறது. இது திமுகவில் தானா என்று பார்த்தால் அதிமுகவிலும் அந்த நிலைதான் என்று சொல்கிறார்கள். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய மகன் தனக்கு உத்தி வகுக்கக்கூடிய ஆய்வாளர்களோடு கள சோதனைகளை செய்து குறிப்பாக சர்வேக்களை எடுத்தபோது அவர்கள் மத்தியிலும் புதிய வேட்பாளர்களை, அதுவும் டெல்டா பகுதியில் அதற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லும்போது இரண்டு தரப்பிலும் இந்த தடவை புதிய வேட்பாளர்களை நோக்கி நகர்வார்கள் என்ற செய்தி தான் தற்போது பரவுகிறது. அதுதான் இன்றைய செய்தி. மற்றொரு பெரிய சர்வே, விஜய் கட்சிக்கு பெருநகரங்களிலே, மாநகரங்களிலே ஆதரவு இருக்கிறது என்ற நிலை 20% கூட வருவதாக சர்வேக்கள் தெரிவிக்கின்றன. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தேர்தல் வந்தால்தான் தெரியும். ஆனால் டெல்டாவிலே அதற்கான ஆதரவு குறைவாக இருப்பதாக பேசப்பட்ட நிலையில், மீனவ கிராமங்களில், கடலோர பகுதியில் அதிகம் இருக்கிற தஞ்சை, நாகை மாவட்டங்களில் ஓரளவிற்கு அவருக்கு ஆதரவு இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிப்பதாக பத்திரிகையாளர்கள் கூறுகிறார்கள். 10-15% வரை அது இருக்கக்கூடும் என்றும், அது எந்த அளவிற்கு வாக்குகளாக மாறுகிறது என்பது தேர்தல் வந்தால்தான் தெரியும். அது யாருடைய வாக்கை பிரிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். டெல்டாவை பொறுத்தவரை கடற்கரை கிராமங்களில், மீனவ வாக்குகளில் அதிமுக செல்வாக்கு செலுத்துகிற காலம் உண்டு. அந்த வாக்குகளை நாம் தமிழர் இடையிலே பறித்து கொண்டது. பொதுவாக மூன்றாம் அணி என்ற நிலை அல்லது மூன்றாவது வேட்பாளர் என்ற நிலை எந்த தொகுதியில் வருகிறதோ அங்கெல்லாம் அவர் வலுவாக இருந்தால், மீனவர்களிலே தங்களுக்கு ஆதரவான வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் அவர்களுடைய வாக்கு அங்கே திரும்பி இருப்பதை கடந்த சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே நாம் தமிழரை நோக்கி பயணித்த கடற்கரையோர வாக்குகளில் பெருவாரியான வாக்குகள் இந்த தடவை விஜய்க்கு மாறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுவும் தகவல்களாகத்தான் இருக்கின்றன. எதையும் நாம் தேர்தல் வந்தால்தான் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் சொல்ல வருகிற விஷயம், திமுக, அதிமுக இரண்டு தரப்பிலும் புதியவர்கள் வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்ற தகவல் பரவுகிறது. அது அநேகமாக ஊர்ஜிதமாகுமா என்பது ஒரு நாட்களில் தெரிந்துவிடும் என்று சொல்கிறார்கள் ஊடகவியலாளர்கள், அப்புறம் உத்தி வகுப்பாளர்கள். இரண்டு தரப்பிலும் அதே செய்தியைத்தான் சொல்கிறார்கள். காத்திருப்போம். டெல்டா மாற்றங்களை நோக்கி பயணிக்கிறது என்று சர்வேக்கள் சொல்கின்றன. ஆதரவு தளத்தை நான் சொல்லவில்லை. ஒட்டுமொத்தமாக திமுக, அதிமுக, நாம் தமிழர் என்று வலமையான வாக்களிப்பவர்கள் இந்த முறை வேட்பாளர்களை எதிர்பார்க்கிறார்கள். கட்சி புதுசு, வேட்பாளர் புதுசு என்று செல்கிற விஜய் கட்சி ஒரு புறம், பொதுவாக டெல்டாவில் பழைய முகங்கள் இருக்கின்றன என்ற குற்றச்சாட்டு இரண்டு கட்சியிலும் இருக்கிற நிலையில் அதன் தலைமைகள் இப்போது புதியவர்களை நோக்கி பயணிக்கிறது என்று தகவல் வருகிறது. காத்திருப்போம். புதியவர்கள் வருகிறார்களா, பழையவர்கள் மீண்டும் எழுகிறார்களா என்பது விரைவில் தெரிந்துவிடும். நன்றி, வணக்கம்.